உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பச்சை கற்பூரத்தின் பயன்பாட்டு முறைகளை பற்றிய விவரங்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த வீடியோ விளக்கத்தை முழுவதும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடைமுறைப்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அகன்று மகாலட்சுமி வாசம் செய்வாள். தொழில் வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து நடைபெறும். உரிய காலத்தில், அதாவது திருமணம், புத்திரபாக்கியம், வேலைவாய்ப்பு, வீட்டில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்குள்ள வாய்ப்புகளும், ஆயுள் ஆரோக்கியம் பெறக்கூடியதும், வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் இந்த வழிபாட்டின் மூலம், அதாவது தடையில்லாமல் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த பச்சை கற்பூரத்தின் பயன்பாட்டு முறைகள் என்பதை இங்கே முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. இது ஏற்கனவே காலங்காலமாக நடைமுறை இருக்கக்கூடிய நிலை தான். ஆனால் அது காலப்போக்கில் அது ஒரு மறைபொருளாகி இடையில் விடுபட்டு போனதான் அந்த தகவல். அதனால் இது பழைய நடைமுறையில் இருந்தது தான் அந்த வழிபாடு. இப்போ அதை உங்களுக்கு தெளிவாக அதை கொஞ்சம் எப்படி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது மெருகுபடுத்தி சொல்லக்கூடியது தான் இந்த முறை. ஆக இந்த வழிபாட்டு முறை புதிதல்ல, பழையது தான், முன்னோர்கள் கடைபிடித்தது தான் என்பது தான் இங்கே நம்ம வலியுறுத்துகிறோம். அப்போ நீங்களும் இதை நடைமுறைத்தி பாருங்கள். காலப்போக்கில் உங்களுக்கு அது சரியாக வரும், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, இப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். முதல்ல குறிப்பாக பாருங்கள், இந்த பெண்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்னென்னா, அதாவது ஒரு பாத்திரத்தில் உங்களுடைய வீடு எந்த அளவோ, எத்தனை ரூம்போ அதற்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிறணும். அதில் அந்த பன்னீர் கலந்துக்கிறணும். அது ஒரு பாட்டில் 2 பாட்டில், அது உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 ரூம்பு 6 ரூம்பு இருக்கலாம், இல்லை 2 ரூம்பு மட்டும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறணும். தண்ணீரில் பன்னீர் கலந்து, மஞ்சள் பொடி அதில் கலந்து, அதில் இந்த பச்சை கற்பூரம் ஒரு 20 கிராம் எடுத்துக்காங்க. இந்த சோம்பு இருக்கும் இல்லைங்களா, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதை சோம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெருஞ்சீரகம் அது ஒரு 50 கிராமும், லவங்கப்பட்டை அதே மாதிரி ஒரு 4-5 கிராம்பு இருந்தால் போதும். அதையும் கலந்து பொடி செய்து இதில் ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்காங்க. அதான் சொல்கிறேன், உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி 6 போடலாம். இப்போ ஏலக்காயெலாம் ஒரு 7-8 போட்டாலே அது மனம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏலக்காய், சுக்கு ஒரு துண்டு, இதெல்லாம் சேர்த்து பொடி செய்து கலவை பண்ணிக்கிட்டு அந்த தண்ணீரில், அதாவது மஞ்சள் கலந்த பன்னீர் கலந்த தண்ணீரில் ஒரு பாத்திரத்தில் கலந்துக்காங்க. கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டினுடைய கன்னி மூலையில் ஆரம்பிங்க. அப்போ கன்னி மூலையில் ஆரம்பித்து அப்படியே வாய் மூலையில் போய், அப்படியே ஈசான மூலையில் போய், அப்படியே அங்கே அக்னி மூலை இருக்குங்களா, அதில் மறுபடி கன்னி மூலையில் அப்புறம் சென்டரில் காலில் இப்படி தெளிக்கணும். அதை தெளிச்சிட்டால் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பீடை, பிணி, கெட்ட சக்தி எல்லாம் அகன்று ஒரு வசீகரம் ஏற்படுத்திடும். அப்போ நம்ம முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பச்சை கற்பூரம், நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருளாக லவங்கப்பட்டை, ஏலக்காய், சுக்கு, பெருஞ்சீரகம், இதை கலந்து பொடி செஞ்சு கலந்து அதில் போட்டால் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. எது வீட்டினுடைய சில பேர் பாருங்கள், பீடை, பிணி, எந்த நேரமும் தூக்கம் வருது, அசதியாக வருது, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரியாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியலை, ஒரு கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஒரு கனவுகள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீடை, பிணி தான், அதாவது கெட்ட சக்தி. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அகன்றும். எப்போ செய்யணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை? வெள்ளிக்கிழமை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செஞ்சிடுறீங்க. சரி, இதை செய்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு காமாட்சி விளக்கில் நீங்கள் விளக்கேற்றுவீங்க. எப்போவும் ஒரு காலையில் சாயங்காலம் விளக்கேற்றுவீங்க. ஒரு சிலர் காலையில் மட்டும் ஏற்றலாம், அதை விட்டுருங்க. அப்போ உங்களுடைய வழக்கப்படி கூட இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்களோ அதிலேருந்து ஒரு சிறு மாற்றம். 2 வேளை இந்த விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது. எப்படி? அதாவது ஒரு காமாட்சி விளக்கு வச்சுக்கணும், 2 புது மண்ணாகல் விளக்கு, மொத்தம் 3 விளக்கு. இதில் அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு தேவைக்கேற்றபடி, இல்லைன்னா இன்னொன்று நீங்கள் செய்யலாம். மொத்தத்தில் ஒரு 1/2 கிலோ அக்மார்க்கு நல்லெண்ணெய் வாங்கிக்காங்க. அதை வாங்கிக்கிட்டு சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். அதில் ஒரு 10 கிராம் பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை, அதே மாதிரி கிராம்பு, இதை சேர்த்து பொடி செஞ்சுக்கிடணும். பொடி செஞ்சு அந்த எண்ணெயில் தயாராக வச்சுக்கிடணும். அப்போ வச்சுக்கிட்டு
அந்த எண்ணெயை நீங்கள் காலையில் சாயங்காலம் காமாட்சி விளக்கு 1, 2 புது மண் அகல் விளக்கு, மொத்தம் 3 விளக்கா, இதை நீங்கள் தினந்தோறும் ஏற்றிக்கிட்டு வாங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த வீட்டில் வைப்ரேஷன். இதில் இன்னொரு சிறு மாற்றம். அதாவது வந்து காமாட்சி விளக்கு எப்பவும் பூஜை அறையில் வச்சு பண்ணுவீங்க. அந்த விளக்குக்கு பக்கத்தில் அந்த அகல் விளக்கை வைத்து நீங்கள் ஏற்றி வழிபட்டாலும் சரி, இல்லை ஒரு சில வீட்டில் வந்து அந்த வாசப்படியில் வைப்பாங்க இல்லையா விளக்கு, அதில் இந்த புது மண் அகல் விளக்கை அந்த வாசப்படியில் வைக்கணும், எதிராக அப்படி வச்சுக்கலாம். காமாட்சி விளக்கு பூஜை அறையில் வைக்கலாம். ஒரு சிலர் வீட்டில் வந்து தாவார மாதிரி இருக்கும், அந்த வாசலில் வெளிப்பக்கம் கூட வைக்கலாம். ஏன்னா லட்சுமி கடாட்சியம் பண்ணுறதே, மகாலட்சுமி உள்ளே வர்றதே, இப்போ நீங்கள் நான் சொன்னதை இதை செஞ்சுட்டாலே, அந்த தண்ணி தெளிச்சிட்டாலே இந்த பொருள்கள்லாம் சேர்த்து மூதேவிங்கிறது போயிடுதா? அதானே கெட்ட சக்தி. அங்கே சீதேவி வந்துடுதா உள்ள. அப்போ சீதேவியை வர வைக்கிறதுக்கே, மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்கே அந்த விளக்கு தானே அவங்கள வரவேற்கிறது. அப்போது அந்த வாசப்படியில் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சீடு வசதி இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை வீட்டு உள்ளேயே வாசப்படியில் வச்சுக்கலாம். எது அந்த விளக்கை, அந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் இங்கே நான் ஒரு ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வந்து அதில் டைப் பண்ணி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, இதே இதில் வீடியோவில். அந்த ஸ்லோகத்தை வந்து எத்தனை முறை சொல்ல சொன்ன, ஒன்று 18 முறை வரும், ஒன்று 8 முறை வரும், ஒன்று 24 முறை வரும். 3 ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சதை, ஏற்புடையதை, உங்களுக்கு வசதி தந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உங்களால் முடியுதோ, இஷ்டம் இருக்கோ அதை சொல்லலாம். அந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்லோகம். எது 24 முறை, 8 முறை, 16 முறைன்னு ஒன்று இருக்கும், அதை நான் கொடுத்துறேன், அதை சொல்லுங்கள். அந்த விளக்கேற்றி வைத்து இது ஒரு நிலை வழிபாடு. அடுத்து இப்போ தினந்தோறும் எங்களால் ஏற்ற முடியல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, வீட்டு வேலை போவாங்க, 2 வேலையும் ஏற்ற முடியாதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் செய்வதற்கு அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு முறை. 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சுட்டாலே நீங்கள் தினந்தோறும் மாத கணக்கில், வருஷ கணக்கில் செய்ய வேண்டாம். அப்போ இந்த 48 நாள் செய்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் பூரா அதுக்குள்ளே வைப்ரேஷன் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? இதே மாதிரி தான் இந்த எண்ணெயை, அக்மார்க் எண்ணெயில் இந்த கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, பச்சை கற்பூரம் கலந்து 1/2 கிலோ எண்ணெயில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, காலையில் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க 4லேருந்து 6 வரைக்கும், கிடையவே கிடையாது. நைட்டு அதாவது 3:36 இருந்து நள்ளிரவில் 3:36லேருந்து 4:36 வரைக்கும் தான் உண்மையான அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது. அப்போ நீங்கள் 3:36க்கெலாம் உட்காந்துடணும் பூஜை பண்ணும்போதில். நான் சொன்ன மாதிரி தான் அதே 3 விளக்கு, காமாட்சி விளக்கு, 2 புது மண் அகல் விளக்கு, அதில் விளக்கேற்றி நான் சொன்ன அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாம். இது 48 நாள் செய்யணும். சரிங்க, 48 நாள் பெண்களாக தான் நாங்கள் எப்படி தொடர்ந்து செய்ய முடியும்? 27 நாளைக்கு ஒரு முறை வந்து நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு தூரமாக அதை செய்யக்கூடாத ஒரு வாய்ப்புலாம் சூழ்நிலை ஏற்பட்டுமே, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி இருக்கும். அப்போ நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது நாள்லேருந்து ஒரு 25 நாளாவது வரும் இல்லையா? அது எந்த நாளில் எந்த தேதியில் முடியுதோ அதை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த இது முடிஞ்ச பின்னாடி ஒரு 5 நாளோ 7 நாளோ இருப்பீங்களா, அது மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை வருமா, அதன் பிறகு நீங்கள் செய்யலாம். அந்த பேலன்ஸ் நாட்களில் 48 நாள் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். அதுலேயும் தப்பு இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் அது மாதிரி செய்துக்கிட்டே இருக்கீங்க, 25 நாள் கழித்து உங்களுக்கு செய்ய முடியாத அந்த சூழ்நிலை வந்துடுது இல்லையா? அப்போது உங்கள் வீட்டில் யாராவது பெண்களோ இல்லை உங்கள் வீட்டுக்காரரோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்து, செய்யக்கூடிய மனசு இருந்து, அவரும் பயபக்தி, அன்னைக்கு வந்து நிறைய ஆண்களும் வந்து ஆன்மீகத்தில் வந்து பூஜை புனஸ்காரம் செய்கிறது, வீட்டில் வர செய்யக்கூடிய வழிபாடுகள் முறையாக செய்கிறாங்க, அவர்களும் செய்யலாம், தப்பு இல்லை, கண்டினியூவாக அப்படி செய்யலாம். இந்த 2 முறையில் எது உங்கள் வீட்டில் உங்கள் சூழ்நிலை இருக்கோ அதன்படி அதை கடைபிடிக்கலாம், செய்யலாம். அப்போ வீட்டில் செய்யக்கூடிய அந்த முறையான விளக்கேற்றி செய்வது இந்த 2 முறை சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்காங்க. இதனால் என்னங்க நடக்கும் அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அகன்று, தெய்வ சக்திகள் ஏற்பட்டு, வீட்டில் கடாட்சம், அதாவது தெய்வ கடாட்சம் ஏற்பட்டு, வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படலாம். வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தடை இல்லாமல் நடைபெறுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு, அதாவது வந்து ஒரு சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும். கருத்து வேற்றுமை அகன்று கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் இனிமை காணலாம். அதாவது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறலாம். அது மட்டும் கிடையாது, தேவையில்லாத அதாவது வந்து விரைய செலவுகள் குறையும். அதே மாதிரி வந்து கையிருப்பு கூடலாம், பேங்க் பேலன்ஸ் உயரும்,
அதே மாதிரி உங்களுக்கு பொதுவாக அந்த வீட்டில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குங்களா, அந்த அமைதிகள் இயல்பாகவே வரும். இதெல்லாம் ஏற்படும். தெய்வ சக்தி ஆட்டோமேட்டிக்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து மூதேவி போயிட்டா சீதேவி அங்கே உள்ளே வந்துடும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அந்த பச்சை கற்பூரத்தினுடைய மகிமை வந்து இவ்வளவு இருக்குது. ஆனால் முறையாக நான் சொன்ன மாதிரி கரெக்டாக செய்யணும். சில பேருக்கு பாருங்கள் குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக யாராவது ஒரு மூலமாக உங்களுடைய பங்காளிகள், அங்காளிகள், உங்களுடைய சொந்தக்காரங்க, ஊரில் இருக்கவங்க, இது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. அவங்களே தொடர்பு கொண்டு பேசி, இந்த குலதெய்வ வழிபாடு நாங்களாம் படையல் செய்ய போகிறோம், நீங்கள் செய்யலையா, ரொம்ப நாளாக நீங்கள் வரலையே, ஊர் பக்கமே வரலையே, இப்படி ஒரு தகவல் வந்து எப்படியாவது உங்களுக்கு அந்த இது வந்துடும். எது குலதெய்வம் அந்த எதுன்னு கண்டுபிடிச்சி அதற்கான ஆதாரங்கள் கிடைச்சி உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டு அந்த குலதெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய மூலமாக மேலும் மெருகூற்றி நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முன்னேற்றங்கள், செல்வ செழிப்புகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், வீடு வாசல் வாங்கிறது அனைத்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமும் முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு நிலை. சரி, இது வீட்டில் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமாக வீட்டில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கும் பண செல்வ செழிப்புக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் குலதெய்வ வழிபாடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கெட்ட சக்தி அகன்று வீட்டில் வந்து நல்ல சக்தியோட புத்துணர்ச்சியோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கும் இந்த வீட்டில் முதல்ல செய்யக்கூடிய வழிபாட்டை செஞ்சுட்டோம். இது மட்டுமா, 1000 இருக்குது. பச்சை கற்பூரத்தை பற்றி 1000 சொல்லலாம். நீங்கள் தான் பொறுமையாக கேட்கணும். தயவு செய்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து நன்மை வரக்கூடியதாக இருக்கும். இப்போ பொதுவாக பெண் பார்க்க வர்றாங்க. அந்த பெண் பார்க்க வர்ற பொழுது எத்தனையோ வரன் வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, முடிவடையலை. இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. அப்போது அந்த பெண்ணுக்கிட்ட, அந்த பெண்ணுக்கிட்ட பெண் பார்க்க வர்ற பொழுது, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு 5 கிராம், நான் சொன்ன மாதிரி ஒரு லவங்கப்பட்டை கொஞ்சோண்டு, ஒரு ஏலக்காய் 5, கிராம்பு 6, மல்லிகைப்பூ 5, இந்த பொருள்லாம் சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கையிலையும் வச்சுக்கலாம், இல்லை அவங்க எந்த இடத்துல இந்த இடுப்பில் வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் இது மாதிரி அவங்க வச்சுக்கிறணும். எது அந்த காப்பி ஒன்று கொடுக்க போகிறாங்கல்ல, இதுதான் ரீசன் ஃபார்மாலிட்டி. பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துட்டாங்க, பொண்ணை கூப்பிடுங்கிறாங்க, காப்பி கொடுக்க போகிறாங்க. அவங்க கையிலே வச்சுக்கிற முடியும். அது ஆண்களுக்கு நான் வேறு மாதிரி சொல்கிறேன். ஆண்களுக்கு அழகாக பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். அதை நான் அடுத்து சொல்கிறேன். பெண்களாக இருந்தால் எங்கே வைக்க முடியும்? அப்போ இங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது இடுப்பில் வந்து இதில் சேலையில் இது வச்சுக்கலாம். ஒரு சின்ன டப்பாவில் இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக இது மாதிரி செய்துக்கிட்டால் உங்களுடைய அந்த வசீகரம் இருக்குங்களா, ஈர்ப்புத்தன்மை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அகன்று நற்பண்புகள் எது இருக்கோ அந்த நற்பண்புகள் வெளிப்பட்டு அந்த புன்முறுவலால் அதாவது இயல்பாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முகப்பாவமே இருக்காது. இயல்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு வசீகர தோற்றம், ஒரு புன் சிரிப்பு, அந்த வசீகர தன்மை அங்கே டக்குன்னு அப்படியே வந்து வசீகரமாகும். எது மாப்பிள்ளைக்கு. உண்மையாக சொல்கிறதெல்லாம் நடைமுறை உண்டு. கதையில் நிஜம். நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த பெண் பார்க்கக்கூடியதுக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே செய்து பாருங்கள். அப்போ அந்த பெண் பார்க்க வரக்கூடியவர்கள் பெண்கள், திருமண முயற்சியில் இருந்து திருமணத்துக்கான இருக்கக்கூடிய பெண்கள் இதை செஞ்சுக்கலாம். ஆண்கள் எப்படின்னா, இப்போ பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு, உங்கள் குடும்பத்தாரோட டப்பாவில் வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் நீங்கள் தான் நிறைய இடம் இருக்குது. நமக்கு இந்த பாக்கெட்டில் வைக்கலாம், இந்த பாக்கெட்டில் வைக்கலாம், டிக்கெட் பாக்கெட்டில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆக உடம்புல படுற மாதிரி இருக்கணும். இந்த பொருள் வந்து அந்த டப்பா வந்து உடம்புல வந்து வைப்ரேஷன் படுற மாதிரி இருக்கணும். அப்போ உங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணு, இவ்வளவு நாள் வந்த மாப்பிள்ளைக்கு இவர் போதும், இவர் சரியாக இருப்பார், அந்த மாதிரி ஒரு திருச்சி வசீகரம் உங்கள் மேலே ஏற்பட்டோம். அங்கே பொண்ணு முடியும். இது பெண் மாப்பிள்ளை, அதாவது வந்து திருமணம் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாரும் இந்த முறையை நீங்கள் கையாளலாம். அப்போது அதை எப்படிங்க இன்னொன்று கொஞ்சம் விளக்கமாக சில பேர் இப்படி சொல்லிட்டோம். இவர் மாதிரி மொட்டையாக சொல்கிறாரு, என்ன ஏலக்காய் வச்சுக்கிற சொல்கிறாரு, 5 கிராம்பு வச்சுக்கிற சொல்கிறாரு, மல்லிகைப்பூ வச்சுக்கிற சொல்கிறாரு, பச்சை கருப்பத்தை வச்சுக்கிறாரு, என்ன சும்மாவே போட்டுக்கிறாரு டப்பாக்குள்ளே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே. கரெக்ட். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பச்சை துணி, இல்லைன்னா வெல்வெட்டு துணி, இல்லைன்னா மஞ்சள் துணி, இது 3ல் உங்களுக்கு எது வசதி இருக்குதோ அந்த வசதி பிரகாரம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் என்ன வசதி இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, பச்சை துணியா, வெல்வெட்டு துணியா, மஞ்சள் துணியா, இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அந்த பொருளை வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி அதில் முடிஞ்சு அந்த டப்பாக்களை வச்சுக்கிறணும். இதை தான் அந்த வைக்கக்கூடிய முறை, அந்த பொருளை வச்சுக்கிறக்கூடிய முறை அதுதான். அப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு எப்படி பெண் பார்க்க வந்தால் அந்த பெண்ணை எப்படி வச்சுக்கிறணும், ஆண்கள் பெண் பார்க்க போனால் அதை எப்படி வச்சுக்கிட்டு போகணும், அப்படி அதை வச்சுக்கிட்டாக்க உங்கள் உடம்புல பட்டாக்க அந்த வைப்ரேஷன் மூலமாக என்ன நடக்குங்கிறது சொல்லியாச்சு. கண்டிப்பாக வந்து பெண்ணு முடிவாகும். ஆண்கள் நீங்கள் பெண் பார்க்க போனால்
பெண்ணை பார்க்கக்கூடிய ஆண்கள் வர்ற பொழுது நீங்கள் பெண் வச்சுக்கிட்டா அந்த மாப்பிள்ளை முடிவாகுவார். இதுதான் இந்த நிலை. 2 அதாவது பெண் வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் 2 உங்களை வந்து அந்த 2 உறவு சம்மதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அவங்களுக்கே இனம் புரியாதது. பரவாயில்ல, நமக்கு தகுந்த சம்பந்தம் அமைஞ்சிருச்சு. இப்படி சம்மந்தம் தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இது வரைக்கும் அமையலை. அந்த ஒரு ஈர்ப்பு, அவர்களுக்கும் அந்த ஈர்ப்பு வரும். சரி, இது ஒரு நிலை. அடுத்து இப்போ ஒரு இடம், வீடு, மனை பேசி முடிக்கிறோம். ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை ஏற்பட்டு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இந்த இடத்துல இதை என்ன பண்ணலாம்? அதே மாதிரி தான். அந்த மஞ்சள் துணி, பச்சை துணி, வெல்வெட்டு துணியில் நான் சொன்ன அதே அந்த 6 கிராம்பு, 5 மல்லிகைப்பூவு, ஏலக்காய் 5, பச்சை கற்பூரம் 5 கிராம். இதை அதில் வச்சு முடிஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு போங்களேன். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க 2 பேரும், ஒரு பஞ்சாயத்து நடக்குது சேர்த்து வைக்கலான்ட்டு. அதை நீங்கள் கணவனும் மனைவி 2 பேரும் இதை வச்சுக்கிட்டீங்கன்னாக்க 2 பேரும் அந்த இடத்துல இணக்கமாக சேர்ந்து நீங்கள் அப்போவே கையை பிடிச்சி கொடுத்துட்டு வா கொடுத்தல் நடத்தலான்னு கூட்டு வந்துடுவார். பஞ்சாயத்தாருக்கே வேலை இருக்காது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் வைப்ரேஷன் இருக்குது. இல்லை ஒரு பஞ்சாயத்தார் பண்ணுறாரு, அந்த பஞ்சாயத்து நல்ல மாதிரியாக முடியணும். இப்போ எத்தனை பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பல தடவை பண்ணுவாங்க, பல முறை அடையாது அந்த பஞ்சாயத்தார் சொல்லி. இந்த பஞ்சாயத்தர்கள் அதை வச்சுக்கிட்டு பஞ்சாயம் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுடைய சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல்லுன்னு சொன்னால, அப்போ சொல்லக்கூடிய சொல்லு பயனுள்ளதாக இருக்கும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், வைப்ரேஷன் வந்துடும் அது. அப்போ அது முடிவடைதா? இது பஞ்சாயத்தாக இருக்குது. இதே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போகிறீங்க, இன்றைக்கி தீர்ப்பு ஆகணும், நம்ம பக்கம் வெற்றி ஆகணும். ஆனால் அது நியாயமான வெற்றியாக இருக்கணும். உங்கள் பக்கம் வந்து அநியாயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து தீர்ப்பாகணும்னா கண்டிப்பாக நடக்காது. நியாயமான தீர்ப்பு அங்கே வந்து நமக்கு பிரச்சனை ஆகி அது உல்ட்டா பண்ணி பொய்ச்சாச்சு சொல்லி நம்மளை கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்திட்டான். தெய்வமே எனக்கு வந்து நீ நியாயம் இருந்தால் கேளுன்னு சொல்லி போகிறீங்கல்ல, அதை மனசில் நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு போங்களேன், இந்த டப்பாவில் வச்சுக்கிட்டு உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். அப்போ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்துக்கள், இந்த ஆண் பெண் பிரிவினை, திருமண விஷயத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள், இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும்போதெல்லாம் இதுவும் இவங்களுக்குள்ள இது பயன்படுத்தலாம், வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு நிலை. சரியா? சரி, அரசியல்வாதிகள் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கப்போ, ஏன்டா இவன் பேசிக்கிட்டு இருக்கான், முதல்ல போடா போய் உட்கார்றா, போய் அடுத்தவனாவது பேசலாம் அப்படின்னு எரிச்சலாக இருக்கும். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, மேடையில் பேசுனீங்கன்னா, கேட்டார் வினிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிதானம் சொன்னால வள்ளுவன். அப்போ அது என்ன சொன்னான்? அட, இவர் பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல இருக்கப்பா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுதான். அந்த மாதிரி பேச பேச மக்களுக்கு மக்கள் சக்தி ஈர்ப்பு ஏற்பட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு இயல்பாக வந்துடும். இப்போ நான் பேசுகிறேன்ல, பேசிக்கிட்டே இருக்குல்ல, எப்படி வருது? இயல்பாக வருதுல்ல. அது எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வரும்? அதுலேருந்து வரும். பச்சை கற்பூரத்துலேருந்து வரும், அந்த ஏலக்காயிலேருந்து வரும், அந்த கிராம்புலேருந்து வரும், அந்த லவங்கப்பட்டையிலேருந்து வரும். அதனுடைய சேர்க்கை அங்கே தான் முக்கியம். இதை இப்படிலாம் பயன்படுத்தணும். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், பச்சை கற்பூரத்தின் பயன்பாட்டு முறைன்னு சொல்லி பல பேர் பல வீடியோ போட்டிருக்கலாம். இந்த கான்செப்டில் இந்த முறையில் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், கிடையவே கிடையாது. ஆனால் இதை தான் ஆதாரம், இதை தான் முறை, இதை தான் சரியான பக்குவம், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிறத உள்ள நிலை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு நீங்களும் அதை பயன்படுத்தலாம். சரி, மாணவர்கள் தேர்வு எழுதும்போது நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் போனாக்க எழுத முடியாது. அந்த இலக்கில் வந்து மறந்துடுவான். இது பல பேருக்கு நடக்கல. வீட்டில் விழுந்து விழுந்து படிக்கிறான் என் பையன், ஆனால் கோட்டை விட்டுட்டான், 2 பேப்பரை விட்டுட்டான். எது உயர்நிலையில், இல்லை பட்டப்படிப்பில், இல்லை துவக்க கல்வியில் சராசரி மார்க் தான் வாங்கியிருக்கான், நல்ல ரேங்கு வரல. இதெல்லாம் குறை இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சுக்கிட்டு தேர்வு எழுத போங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அப்பப்போ சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன் ஞாபகத்துக்கு. 6 ஏலக்காய், 5 கிராம்பு, 5 மல்லிகைப்பூவு, கொஞ்சம் லவங்கப்பட்டை, அந்த பச்சை கற்பூரம் தான் அந்த 5 கிராமு கதாநாயகன். இதை ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுக்கலாமே, இல்லை அவர் பைக்கெட்டில் வச்சுக்கலாமே, போகலாம் இல்லையா? போனால் அந்த மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம் நேரத்தில் அவர்களுக்கும் அந்த நினைவாற்றல் வந்து 90% வேலை செய்யும். இது மாணவர்களுடைய தேர்வு எழுதும்போது செய்யக்கூடியது. சரி, படித்து முடித்தாச்சு, வேலைக்கு போகணும் இல்லையா? வேலைக்கு போகிற பொழுது நேர்காணல் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அங்கே போயிட்டு வந்து ஒரு வேலைக்கு, அதாவது வந்து 100 பேர் வந்திருப்பாங்க காம்படிஷன் இல்லையா? அப்படி தானே? ஒரே ஒரு வேலை தான், 100 பேர் வந்திருக்கலாம், அதுக்கு மேலேயும் வந்திருக்கலாம். ஆனால் தேர்வாகிறது ஒரே ஆள் தான். எப்படி ஆகணும்? அப்போ அதில் செலக்டர் ஆகணும் இல்லையா? அதுலேயும் செலக்டர் ஆகுறாங்க. அப்போ அந்த முயற்சி, அவங்களுடைய தேர்ச்சி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய படிப்பு, அனுபவம், திறமை எல்லாம் இருந்து தான் அந்த முதல் நிலைக்கு வந்துடுறாங்க. அதற்கும் இது வந்து உங்களை வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுடைய திறமை இருக்கும். இப்போ திறமை இல்லாதவங்களுக்கு கூடுமான வரைக்கும் அதெல்லாம் நம்ம எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் சரியாக வராது, அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். திறமை இருந்தும் அது நம்மளால் பயன்படுத்த முடியலை, நமக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு ஏற்படுத்திக்கிற முடியலை, நமக்கு அமையலைன்னு கவலைப்படுறாங்களே, திறமை இருந்தும் அவர்களுக்கு இது 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு நேர்காணல், இன்டர்வியூ நடைபெறும்போது இதை பயன்படுத்தலாம்.
அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்போ நான் முதல்ல கூட சொன்ன பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிற பொழுது அது எப்படிங்க வந்து வச்சுக்கிட்டு போவாங்க? எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்களே, செக் பண்ணி தானே விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒன்று இருக்குல்ல. நம்ம டாப்பிக்கு சொல்லிட்டோம், மாணவர்கள் படிக்கும்போது அதை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பேக்கில் வச்சுக்கிட்டு போயிருங்க. பேக்கில் வச்சுட்டு போயிருங்க. அங்கே வெளியில் எங்கேயாவது வைக்கிறதுக்கு அந்த இடம் இருக்குல்ல, வச்சுட்டு எல்லாம் உள்ளே வரும்ட்டு. அது வரைக்கும் கொண்டு போங்க. உங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு போன உடனே வைப்ரேஷன் வந்துடுதுல்ல. உடம்புல போகிற பொழுது வச்சுக்கிட்டு போங்க. அந்த உள்ள செக் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு பேக்கோ மற்ற பொருள்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை எங்கேயாவது வச்சு அதுக்கு ஒரு இடம் இருக்கு வைக்க சொல்லிட்டு உள்ளே போக சொல்லுவோம். அது வரைக்கும் வந்தாலே போதும். படிக்கிற பொழுது அதை வச்சுக்கிட்டு படிங்க. அப்போ மாணவர்களுக்கு இது உதவும். அதே சமயத்தில் இந்த மாணவர்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ படிப்பில் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. அது துவக்க கல்வியாக இருக்கலாம், உயர்நிலை கல்வியாக இருக்கலாம். இப்போ பின்தங்கி இருக்கீங்களா, எத்தனையோ பிள்ளைங்கள் வந்து சரியாக படிக்கலாம. டீச்சர்ஸ் வந்து வாத்தியார் வந்து எங்களை சத்தம் போடுறார் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் படிக்க வைக்க முடியும். எது பெற்றோர்கள். எப்படி? அவர்கள் உண்ணக்கூடிய உணவில் பொதுவாக பலகாரங்கள் லட்டு இருக்குது, சிலேபி இருக்குது, பாயாசம் இருக்குது, இன்றைக்கி எத்தனையோ பொருள் இருக்குது தின்பண்டங்கள். அந்த தின்பண்டங்களில் பச்சை கற்பூரம் கலந்து நீங்கள் டெய்லியோ வாரத்தில் 2-3 நாள் கொடுத்து பாருங்களேன், நினைவாற்றல் வரும். படிப்பு கண்டிப்பாக வந்து ஞாபக சக்தி இருக்கும். படிப்பு மேலே ஆர்வம் வரும். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், திருப்பதி லட்டுக்கு ஏங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது? அந்த பச்சை கற்பூரம் தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயமே. இன்னும் சொல்லப்போனால் 3 நாள் 4 நாள் கடந்து அங்கேயே அந்த திருப்பதியில் வந்து அடைச்சி போட்டு அந்த தரிசனத்துக்கு பக்தர்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்து போய் அப்புறம் கிட்டத்தில் போகிறாங்கல்ல சீனிவாசன்ட்டு பெருமாள்கிட்ட. அது ஏன் அந்த மாதிரி? எல்லா கோயில்லையும் எல்லா சாமியும் எல்லா தெய்வத்துக்கும் அந்த மாதிரி இருக்கா? ஏன் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி? இல்லை நடக்குதுல்ல, ஒரு தடவை 3 நாள் 2 நாள் ஆச்சு, இல்லை ஒரு பகல் ஒரு பொழுது இவ்வளவு ஆயிடுச்சு. காத்துக்கிட்டு இருந்து அடைச்சி போட்டு ஒவ்வொரு இதுலையும் அடைச்சி போட்டு ரூம்லையும் அப்புறம் தான் விட்டாங்க சொல்கிறாங்கல்ல. அந்த ஈர்ப்பு எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு அலங்காரத்தின் போதும் அவருக்கு, அதாவது வந்து ஏழுமலையானுக்கு, சீனிவாச பெருமாளுக்கு இந்த தாடை இல்லை, அந்த தாடையில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் கலந்து அதில் பச்சை கற்பூரம் வச்சுருப்பாங்க. அதுதான் ஈர்ப்பு. எங்கள் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மை அதுதான். அப்போ எல்லா கோயிலும் லட்டு விற்கிது. ஏன் திருப்பதி லட்டுக்கு மட்டும்? அந்த பச்சை கற்பூரம் தான். அதனால் அந்த பச்சை கற்பூரத்துக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குது. அதை ஏன் நம்ம மாணவர்களுக்கு படிப்புக்கு கவனம் குறைவாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி குறைவாக இருக்குல்ல, ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம் தானே. இத்தனை ஐட்டம் இருக்குல்ல, சாப்பாட்டில் போட முடியாது. ஏன் பிரியாணியில் கூட லைட்டாக போடலாம், ஒரு டேஸ்ட்டாக கூட வரும். மற்ற இந்த வெரைட்டி ரைஸ்லாம் கூட போடலாம். ஆனால் அதுவும் உணவில் போட முடியாது, பலகாரத்தில் போடலாமே. அதை நான் சொன்ன மாதிரி லட்டு, ஜிலேபி, புட்டு இதெல்லாம் போடலாம் தானே. உணவு பண்டங்கள் எதாவது தயாரித்து கொடுக்குறீங்கள, இந்த உளுந்து உருண்டை, களி உருண்டை இதெல்லாம் செய்கிறீங்களா, பச்சை கற்பூரத்தை கலங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ அது வந்து அவருக்கு வந்து அது பயன்படுதில்லை. மாணவர்களுக்கு இதையும் பயன்படுத்தலாம். இது ஒன்றாச்சா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இது ஒன்று போயிட்டு அடுத்து இது ஒரு டாபிக் முக்கியமானது. அடுத்து இப்போ ஆஃபீஸ் இருக்குது, அலுவலகம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, தொழில் நிறுவனம் இருக்குது. இவர்கள் என்ன செய்யலாம்? இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருப்பீங்க. இது பழக்கத்தில் இருக்கத்தான் செய்யுது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய இப்போ உள்ள விஷயங்களும் இது ஆதி காலத்திலேருந்தே வந்தது, இப்போ தான் புதுசாக வரல. இருந்தாலும் ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளக்கேற்றுறது இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய முறையை ஒரு சிறு மாற்றம் தான். அந்த மாற்றம் தான் இப்போ முக்கியம். அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த கிளாஸில் மஞ்சத்தூள் லைட்டாக கலந்து அந்த தண்ணியில் வைக்கிறது உண்டு. இல்லை சிலர் வெறும் தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறாங்க. இல்லை ஒரு காப்பர் இதில் பாத்திரத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் பூ போட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம், அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்காங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்காங்க, பச்சை கற்பூரத்தையும் ஒரு நெல்லிக்காய் அளவில் அதை நுணுக்கி விட்டுருங்க டெய்லி. அதில் நீங்கள் வந்து பூ போட்டு வைங்க, அதில் நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டுக்காங்க. இந்த பச்சை கற்பூரம் தான் ரொம்ப முக்கியம். இது அலுவலகத்தில், ஆஃபீஸில், வியாபார கடையில், தொழில் நிறுவனங்களையும் வச்சுக்கலாம், டேபிளில் வச்சுக்கலாம். வீட்டில் பூஜை அறையில் பெண்கள் வைக்கலாம். இல்லை நடு ஹாலில் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க வசதியை பொறுத்து. ஒரு சில வீடெல்லாம் வந்து அங்கே உள்ளே போனோடனே சும்மா அப்படி தேவாம்சமாக இருக்கும். ஏதோ அந்த ஹாலை அப்படி கும்முன்னு இருக்கும். அப்படி பார்த்தா அப்படி எல்லாம் அந்த ரூம்பு, அதில் நடுவில் ஒரு இந்த டீபாய் மாதிரி இருக்குல்ல, அதில் வைங்க. அப்படி போனோடனே யாராவது வந்தவுடனே அதை பார்த்தாலே அவங்க எதுக்கு வந்திருக்காங்களோ அவங்களால நமக்கும் ஆதாயம், நம்மளால அவங்களுக்கும் ஆதாயம். சக்ஸஸ் முடியும். ஒருத்தர் தேடி வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, ஏதாவது ஒரு காரியங்கள் தான் வருவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து அவங்க வர்ற பொழுது அந்த காரியம் முடிஞ்சிட்டா எவ்வளோ சந்தோஷம். அவங்க வந்தனால ஏதாவது அவங்களால நமக்கு அந்த காரியம் முடிஞ்சிட்டாக்க, அந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்திட்டாக்க எந்த அளவுக்கு இருக்கும். அப்போது இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். எதோ அந்த நடு வீட்டில் பெண்கள் உபயோகப்படுத்துறது. இப்படியும் இதையும் செய்துக்கலாம். ஆஃபீஸ், அலுவலகத்தில், வீட்டில், பூஜை அறையில் வச்சுக்கலாம். எதோ அந்த தண்ணியில் கலந்து. இது ஒரு நிலை. அடுத்து
பெண்கள் வீட்டில் வந்து சேமிப்பு வைப்பாங்களா? டப்பாவில் போட்டு வைப்பாங்க, பர்ஸில் வைப்பாங்க, பூஜை அறையில வைப்பாங்க. எது உங்களுடைய சேமிப்பு பணங்கள். இல்லை தனியாக ஒரு பெட்டியில் பேக்கில் கூட வைப்பீங்க. டெய்லி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? அந்த பணத்தை அந்த இடத்துல இதே 6 ஏலக்காய், 5 கிராம்பு, மல்லிகைப்பூவு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் லவங்கப்பட்டை இதை ஒரு டப்பாவில் போட்டு அந்த பர்ஸில் அந்த பணம் வைக்கிற இடத்துல அந்த காலத்தில் 5.5 பெட்டிம்பாங்க. ஏன் இப்போவும் டப்பாவில் வச்சுக்கிருவாங்க கிச்சனில். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு அந்த பணத்தை. அதுக்கு ஒரு டப்பா இருக்கும். அதில் இதை வைங்க. சேமிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பு உண்டாகி அப்புறம் பேங்க் பேலன்ஸ் உயர்றதுக்கு அது அப்படியே மாதம் ஆனால் வாரானா ஒரு அமௌண்ட்டை கொண்டு நீங்கள் வந்து பேங்க் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுற மாதிரி வந்துடும். பேங்கில் போட்டு வச்சுருவோன்ட்டு. சேமிப்பு கரையாது, சேமிப்பு குறையாது, சேமிப்பு வளரும். இது பெண்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் கல்லாப்பட்டியில் பணம் வைக்கிறதுல இதை வச்சுக்கலாம். எதாவது பச்சை கற்பூரம் இந்த மாரி சொன்ன அந்த பொருளை டப்பாவில் வச்சு வச்சுக்கலாம். சரி, அடுத்து அரிசி அல்ல குறையாமல் அரிசி அண்டான் அந்த காலத்தில் வந்து அச்சய பாத்திரம்பாங்கள்ல, அது மாதிரி இந்த அரிசி அண்டாவில் அது டப்பாவில் வச்சுருக்கீங்களோ 5 கிலோ அளவுக்கு 10 கிலோ வச்சுருக்கீங்களோ இல்லை 25 சிப்பம் எடுத்து அது ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கீங்களா, அதில் இந்த பச்சை கற்பூரத்தை மேற்சொன்ன அந்த பொருள்களை டப்பாவில் போட்டு வைங்களேன். உங்கள் வீட்டில் என்றைக்குமே அரிசி தட்டுப்பாடே இருக்காது, அல்ல குறையாது, அச்சய பாத்திரமாக இருக்கும். ஆக இந்த முறைகளாம் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ இதுவே டைம் ஆகி போச்சு. இதையே நீங்கள் பொறுமையாக கேட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் கேட்குறீங்களா என்னன்னு எனக்கே தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த முறைகளை உரிய முறையில் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் இதனுடைய சிறப்புகளை தெளிவாக தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.